சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாக வரப்போகின்ற சுகாதாரத்துறைக்கான பட்ஜெட்டில் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்துள்ளோம். ஏற்கனவே இது குறித்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கத்துடைய கோரிக்கைகளை சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்துள்ளோம். அதில் மருத்துவ மாணவர்களுக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அவர்களுக்கு வெல்ஃபேர் போர்டு என்கின்ற ஒரு நல வாரியம் அமைக்க வேண்டும். அதே போல அரசு மருத்துவமனைகளில் மாணவர்கள் மாணவியர்கள் அங்கு பணிபுரிபவர்கள் அங்கு வருகின்ற நோயாளிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அன்றாட பணிகளை தங்குதடையின்றி நடப்பதை உறுதி செய்வதற்கு இயற்கை மற்றும் செயற்கை பேரிடர்களை வருகின்ற பிரச்சனைகளை முன்கூட்டியே தவிர்ப்பதற்கு காப்பதற்கு பாதுகாப்பு குழு என்ற ஒரு புதிய ஒரு விஷயத்தை ஒரு அமைப்பை அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஏற்படுத்த வேண்டும். ஆக வெல்ஃபேர் பேர்டுன்னு ஒன்று வேணும். அது டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெல்ஃபேருக்காக. அதே நேரத்துல ஒட்டுமொத்த பாதுகாப்புக்காகவும் பல்வேறு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகவும் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் இயற்கை எல்லாம் வெள்ளம் வருது, கரண்ட் போகுது, இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வருது. இது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இல்லை, அந்த இடத்துல செக்யூரிட்டி இல்லை, அந்த செக்யூரிட்டி தூங்கிட்டாரு, செக்யூரிட்டி தண்ணி போட்டிருந்தாரு, இது மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் அப்புறமா சொல்வது ஏற்புடையதல்ல. ஆகவே பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு எதிர்கொள்வதற்கு பாதுகாப்பு குழுக்கள் அமைக்க வேண்டும். அதே போல அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிகின்ற 5 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக பணிபுரிகின்ற செவிலியர்கள் உள்ளிட்ட மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் உள்ளிட்ட அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். அரசு மருத்துவர்கள் உடைய நீண்டகால கோரிக்கையான GO 354 என்பதை உடனடியாக அரசு மருத்துவர்களை கூப்பிட்டு பேசி அவர்களுக்கு ஏதுவான வகையில் வழங்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு மருத்துவமனைகளுக்கு வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப புதிய மருத்துவர்களுடைய பணியிடங்கள், செவிலியருடைய பணியிடங்கள், எக்ஸ்ரே டெக்னீஷியன், ECG டெக்னீஷியன், பார்மசிஸ்ட் போன்ற பணியிடங்களை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக நோயாளிகளுக்கு நல்ல அரசு மருத்துவமனைக்கு வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த பணியை வழங்க முடியும். மேலும் அரசு மருத்துவமனைகளில் காலையில் என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றனோ வசதிகள் இருக்கின்றனோ அவை அனைத்தும் மாலையிலும் கிடைப்பது போல அதிக எண்ணிக்கையில் ஒரு டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை அப்படியே ரெண்டு மடங்காக்கி மாலை நேரங்களில் OP நடக்கணும். லேப், பிளட் டெஸ்ட், அப்புறம் எக்ஸ்ரே, ECG போன்ற எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்க வேண்டும். அதே போல அறுவை அரங்குகளும் செயல்படுகின்ற வகையில் அதிக அளவில் மருத்துவர்களில் நியமிக்கப்பட வேண்டும். அதன் காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வருகின்றவர்களுடைய காத்திருப்போர் பட்டியல் குறையும். காத்திருப்பு இல்லாமல், காலதாமதம் இல்லாமல் தரமான சிகிச்சையை எளிதாக ஏழை எளிய மக்கள் பெற முடியும். அதே போல அரசு மருத்துவமனையில் பணிபுரிபவர்களுக்கு மிகப்பெரிய யார் வேணா வந்தா உடனே செல்போன்ல கேமரால ரெக்கார்ட் பண்றாங்க. இதனால அவர்களுடைய தனிமனித உரிமை பாதிக்கப்படுகிறது. ஒரு துறையில ஒருத்தங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா போலீஸ் காவல்துறை அதிகாரி அவர் அலுவலகத்தை உட்காந்து வேலை செய்வாரு. அரசு தலைமைச் செயலகத்துல பல்வேறு அதிகாரிகள் பணிபுரிகிறார்கள். அப்ப போயிட்டு அவங்க காவல்துறை அதிகாரி எப்படி பணிபுரிகிறார்கள் சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமா? அதே போல தலைமைச் செயலகத்துல ஒரு IAS அதிகாரி என்ன பணிபுரிகிறார் என்று பார்த்து வீடியோ எடுக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப அரசு மருத்துவமனைக்கு மட்டும் யார் வேணா வரலாம், என்ன வேணா செய்யலாம், எப்ப வேணா வீடியோ எடுக்கலாம் அப்படி என்று இருப்பது ஏற்புடையதல்ல. உடனடியாக அரசு இது போன்ற விஷயங்களுக்கு கட்டுப்பாடு செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் பாதுகாப்பும் வழங்க வேண்டும். அப்போ அரசு மருத்துவமனைகள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே அதிக அளவுல புகார் கொடுக்கறதன் காரணமாக அரசு மருத்துவர்கள் அவங்களோட அன்றாட பணியே செய்ய முடியாம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோர்ட்டு கேஸ் என்று அழைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே அரசு மருத்துவமனையில் உள்ள குறைபாடுகளுக்காகவும் வேறு ஏதேனும் பிரச்சனைகளுக்காகவும் புகார்கள் வருவதையும் வழக்குகள் தொடுத்தால் அதை எதிர்கொள்வதற்காக தனியாக ஒரு அமைப்பை ஏற்பாடு செய்ய வேண்டும். அது அந்த அமைப்பு தான் அதை பார்த்துக்கணும். ஏன்னா காலையில OP பாக்குறதா, பேஷண்ட்டை பாக்குறதா, ஆபரேஷன் பண்றதா, டெலிவரி பாக்குறதா, அதை விட்டுட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பதில், இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்க்கறது நிச்சயமாக அது அரசு மருத்துவர்களுடைய வேலை அல்ல. அதை தனியாக அதுக்கான துறையை கொண்ட ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆகவே தேவையற்ற சிறிய விஷயங்களுக்காக சிறிய குறைபாடுகளுக்கெல்லாம் ரேம்பெட்டா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த மாதிரியான புகார் அளித்து அரசு மருத்துவர்களுடைய அரசு சுகாதாரத்துறை செயலாளர்கள், அரசு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய நேரத்தை எல்லாம் வீணடிக்கப்படுகின்றது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.